வெல்கம் டு சதீஷ் கிச்சன். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி கடாய் தான். இதில் கடாய் வச்சு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். அப்புறம் பருப்பு போட்டு கடாயை போடுறேங்க. துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம், சீரகம் இதில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம், கல் உப்பு, நறுக்கி வச்சுருக்க தக்காளியை கொட்டிடலாம். ரொம்ப வதங்கான அவசியம் இல்லை. நம்ம பருப்பில் போட்டு மறுபடியும் வேக தான் வைக்க போகிறோம். வேக வச்சு கரைஞ்சி தாளிக்க போகிறோம். இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு எந்த ப்ளைன் மிளகாத்தூள்லாம் எதுவும் இல்லை, இது போட்டாலே போதும். இது கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பருப்பில் எடுத்து கொட்டிடுறேன். இப்போ இதுலேயும் நான் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டேன். வேக வச்சு அதுக்கப்புறமா போடுறது. இதே போல் போட்டுட்டு நீங்கள் வேக வச்சு கடைஞ்சி தாளித்து பாருங்கள். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பொங்காமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மேலே. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இது நல்லா 4 விசில் வரட்டும். இந்த குக்கர் விசில் இறங்கிச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இது நம்ம கடைஞ்சி தாளிச்சிடுவோம். பாருங்கள், இது கடைஞ்சாச்சு. உப்பு காரம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நெய் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தான் நான் போடுறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, 2 வெந்தயம், 2 சீரகம், அவ்வளோதான். கருவேப்பிலை இது எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இவ்வளோ நைஸாக கடைஞ்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து கொட்டிட்டு பார்க்கலாம். போட்டாச்சு. இந்த திக்னஸ் ஓகேனா ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். நான் இட்லிக்கு சாப்பிட்றேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த திக்னஸ் போதும் எனக்கு. உங்களுக்கு இன்னும் போடுறேன்னா போதும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, போட்டுக்கிட்டு இது ஒரு கொதி வந்தால் போதும். நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிவிடுறேன். நம்ம இட்லி சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லிக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு போடாமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு, பருப்பு போட்டு பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வேணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக.
தேங்க்யூ.